பெரும்பாலான மக்கள் ஒழுக்கமின்மை என்பது ஒரு குணநலன் குறைபாடு என்று நம்புகிறார்கள். ஒரு பலவீனமான, வெட்கக்கேடான பண்பு சிலருக்கு இருப்பது, மற்றவர்களுக்கு இல்லாதது. ஆனால் இந்த கண்ணோட்டம் முற்றிலும் தவறானது. ஒழுக்கம் பொதுவாக புரிந்து கொள்ளப்படுவது போல மனித மூளை செயல்பட வடிவமைக்கப்பட்ட விதத்திற்கு எதிரானது என்பது சிலருக்கே தெரியும். இது ஒரு உவமை அல்ல, இது ஒரு நரம்பியல் உண்மை. மூளை நீண்டகால இலக்குகள், குறிக்கோள்கள் அல்லது வீரத்தனமான சுய கட்டுப்பாட்டை முன்னுரிமைப்படுத்த பரிணமிக்கவில்லை. அது ஒரே ஒரு விஷயத்திற்காகவே பரிணமித்தது: உடனடி உயிர்வாழ்வு. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் ஆற்றலை சேமிக்க, விரைவான வெகுமதிகளை தேட, தேவையற்ற முயற்சியை தவிர்க்க ஏற்றவாறு மாறினர். வேறு விதமாகச் சொன்னால், உங்கள் மூளை நீங்கள் ஜிம்முக்கு செல்வதை விரும்பவில்லை. அது நீங்கள் சோஃபாவில் இருப்பதையே விரும்புகிறது, ஏனெனில் அது ஆற்றலை சேமிக்கிறது. அது நீங்கள் ஒரு கட்டுரை எழுதுவதையோ படிப்பதையோ விரும்பவில்லை. அது நீங்கள் டிக்டாக் திறப்பதையே விரும்புகிறது, ஏனெனில் டோபமைன் விரைவாக கிடைக்கிறது. இது ஒரு குறைபாடு அல்ல, இது வெறும் உயிரியல். பிரச்சினை என்னவென்றால், நவீன சமூகம் இதற்கு நேர்மாறானதை தான் கோருகிறது. சிறந்து விளங்க நாம் ஒழுக்கமாகவும், உற்பத்தி திறன் கொண்டவராகவும், தொடர்ச்சியாகவும் இருக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆனால் இது ஒரு உள் முரண்பாட்டை உருவாக்குகிறது. ஒரு பக்கம் சோம்பேறி வேட்டைக்காரர், சேகரிப்பாளர் போல செயல்பட வடிவமைக்கப்பட்ட மூளை. மறுபக்கம் கவனம் செலுத்தும், உறுதியான சூப்பர் கம்ப்யூட்டர் போன்ற நடத்தையை கோரும் உலகம். யாராவது விசைப்பலம் மூலம் ஒழுக்கத்தை திணிக்க முயற்சிக்கும் போது அவர்கள் நடைமுறையில் சில ஊக்க வார்த்தைகளை கொண்டு லட்சக்கணக்கான ஆண்டுகால பரிணாம நிரலாக்கத்தை தோற்கடிக்க முயற்சிக்கிறார்கள். ஊகிக்கிறீர்களா? அது வேலை செய்யாது, குறைந்தபட்சம் நீண்ட காலத்திற்கு